நாம் இன்னைக்கு மண்பானையில் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது கிராமத்தில் எல்லாம் பாட்டி இந்த மாதிரி தான் சமைப்பாங்க. எனக்கு எங்கள் ஃப்ரெண்டு ஒத்தி சொன்னால் நானும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நாம் சிக்கன் ரெடி பண்ணிடலாம். சிக்கன் நம்ம வீட்டில் வளர்க்குற கோழி தான் ரெடியாக இருக்காங்க. இப்போ கோழி பாவம் கோழி செத்து போச்சு. இப்போ சட்டி சூடான உடனே நம்ம அதில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். ஏன்னா 1 கிராம்பு, 1 ஏலக்காய், சின்ன துண்டு பட்டை, அப்புறமா அந்த பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துருக்குறேன். சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய பல்லாரி இதில் சேர்த்துக்கலாம். அப்புறமா நறுக்கி வச்சிருக்கக்கூடிய பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. பல்லாரி கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ நம்மளுக்கு பல்லாரி எல்லாமே சீக்கிரமாக வதங்கி கிடைக்கும். இப்போ கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறோம், அப்புறமா நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து பல்லாரி எல்லாமே வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய தக்காளி இது கூட சேர்த்துக்கோங்க. I don't think so. No, 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 no. I don't think so. No, 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 no. It's never, ever, 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 ever gonna happen. I don't think so. No, no, no. இப்போ எல்லாமே நம்மளுக்கு வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய மசாலா பொருட்களை ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், அப்புறமா மல்லித்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக நல்ல மிளகுத்தூள், அதுக்கப்புறமா வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க. பிரியாணி மசாலா வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது இப்போ சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கழித்து சேர்த்துக்கலாம். சின்ன ஜீரகத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. வத்தல் பொடியெல்லாம் உங்களுக்கு காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகு வேற சேர்த்துருப்போம், அதனால தான். இப்போ இது கூட குட்டி குட்டியாக நறுக்கிற மல்லி இலைகள், அதுக்கப்புறமா புதினா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கடைசியில் நம்ம வீட்டிலேயே தயார் பண்ண பிரியாணி மசாலா இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த சிக்கனை சேர்த்து இந்த மசாலா கூட வேக விடலாம். அப்படி இல்லைனா நம்ம இதில் பிரியாணிக்கு தேவையான தண்ணியும் கொஞ்சம் கூட தண்ணியும் சேர்த்து இந்த சிக்கனை நம்ம அதில் வேக வச்சோம் அப்படின்னா அந்த தண்ணி கூட இந்த சிக்கனும் சேர்ந்து இந்த எசன்ஸ் எல்லாம், சிக்கனோட எசன்ஸ் எல்லாம் அந்த தண்ணியில் இறங்கி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் என்னோடய ஃப்ரெண்ட் எனக்கு சொன்ன சீக்ரெட். அதனால் நான் இப்போ சிக்கனை சேர்க்கலை. இப்போ ஃபஸ்ட்டு பிரியாணிக்கு தேவையான இந்த கிளாஸுக்கு நான் ஒரு 1/2 டம்ளர் அரிசி எடுத்து ஊற வச்சு எடுத்திருந்தேன். அதுக்கு தக்கன உள்ள தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றிட்டேன். இப்போ ரெண்டாவது நான் சேர்த்தது இந்த சிக்கன் வேகிறதுக்கான தண்ணி. இப்போ இந்த தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா நான் இதில் சிக்கனை சேர்த்துப்பேன். அப்போ இந்த தண்ணி கூட அந்த சிக்கனோட எசன்ஸ் எல்லாம் இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பல்லாரி வதங்குறதுக்கு போட்டிருந்தோம். இப்போ இந்த ஸ்டேஜில் மீதி தேவையான உப்பை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அப்போ நம்ம சிக்கன் வேக வைக்கும்போது நம்ம சிக்கன் கூடலாம் அந்த இது இறங்கிடும் அந்த உப்பு. இப்போ நம்ம சிக்கனை
தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா சேர்த்துப்போம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் இந்த சிக்கன் வேகிறதுக்கு மட்டும் நம்ம டைம் கொடுத்தோன்னா நம்ம 2வது சிக்கன் வேகிறதுக்கு வச்ச தண்ணி வந்து அந்த கரெக்டாக வற்றி அது வந்து ஈக்குவல் ஆயிரும். இப்போ நம்மளுக்கு தண்ணி கொஞ்சமாக வத்திருச்சு, நம்மளுக்கு சிக்கனும் வெந்துருச்சு. இப்போ நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்த அரிசியை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நம்ம சேர்த்த தண்ணியும் இந்த அரிசியும் ஒரே லெவலுக்கு வரணும். வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து தம் போட்டுடலாம். இப்போ நம்ம சேர்த்த அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலுக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக மல்லி இலை, அதுக்கப்புறமா வாசத்துக்காக இன்னும் கொஞ்சமாக நெய் மேலே ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இன்னும் கொஞ்சம் வாசத்துக்காக வாழை இலையை மேலே போட்டுக்கிறேன் நான். இது போட்டோன்னா நம்ம தம் எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப வாசமாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ நம்ம ஒரு டைட்டான பாத்திரத்தை வச்சு கரெக்டாக அதை மூடிட்டு ரொம்ப வெயிட்டான பொருளாக தான் இருந்துச்சுன்னா மேலே தூக்கி வச்சுருங்க. நான் இந்த மினியேச்சரில் உள்ள அந்த உரல் இருந்துச்சு அதை தூக்கி மேலே வச்சுக்கிறேன். நீங்களும் வீட்டில் இந்த க்ரெஷர் மாதிரி நல்லா வெயிட்டாக இருந்துச்சு அதை தூக்கி மேலே வச்சு டீ எதுவும் வேண்டாம், ரொம்ப மைல்டான ஒரு டீயில் ஒரு 10 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். நான் 10 நிமிஷம் கழித்து இறக்கிட்டு பழையபடி ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுங்க. இப்போ நான் தம் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணதுமே ரொம்ப 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 வாசமாக அதே நேரத்தில் கரெக்டான பதத்தில் நம்மளுக்கு வந்து வெந்து கிடச்சிருக்கு. இந்த வாசத்துக்கு சாப்பிட்ணும் அப்படி இருக்குது. இப்போ நம்ம அது சாப்பிட்டு டேஸ்ட் பண்ண போகிறோம். பிரியாணிக்கு சிக்கன் 65 இல்லாமலா, சிக்கன் 65 அப்புறமா தயிர் உள்ளி, அதுக்கப்புறமா வேக வச்ச முட்டை, அவ்வளோதான் நம்மளோட பிரியாணி தயாராகிருச்சு. இந்த மாதிரி நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் மண்பானையில் பண்ணும்போது இன்னுமே டேஸ்ட் ரொம்ப ரொம்ப வேறு லெவலில் இருக்கும். நம்ம வாழை இலை போட்டு சாப்பிடும்போது அது இன்னும் ஒரு ஃபீல் கொடுக்கும். அதனால் நம்ம வாழை இலையில் தண்ணி தெளித்து பந்தி பரிமாறிடலாம். Life, every day, late at night, not okay. All I want, and I pray, all I need are some better days. Fuck me, I'm looking in the mirror, so foggy, but I've never seen clearer. I don't really think anyone can save me, and honestly I'm not really sure I want saving. I like to be my own worst enemy. There's no risk if you don't try at anything, so I'ma just